அண்ணாமலை அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு பிஜேபி தமிழ்நாடு தலைவர் பதவியில இருந்துட்டு நீக்க போறதா வந்துட்டு ஒரு நியூஸ் ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன சார்? இதுக்கு முன்னாடி 24லயும் லைட்டா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அலையன்ஸ் வந்து ஒர்க் ஆகல. அதுக்கு பரவலா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் தான் உள்ள புகுந்து குழப்பிட்டார். அதிமுகவை பலவீனப்படுத்தினா பாஜக வளரும். அந்த வகையில அண்ணாமலை அவர்களோட ஸ்டாண்ட் 24ல கரெக்ட் தான். அது நல்ல ரிசல்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஒரு பெரிய லீடருக்கு அவரோட ஹோம் கிரவுண்ட் தான் முக்கியம். சோ இப்போ இபிஎஸ் அவர்களோட ஹோம் கிரவுண்டும் கொங்கு பகுதியில தான் இருக்கு. அண்ணாமலை அவர்களும் கொங்கு பகுதியை தான் ஃபோக்கஸ் பண்றாரு. சோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரு அங்க கிளாஷ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து இப்ப ஏற்படுது. ஏடிஎம்கே டிவிகே வந்துட்டு கூட்டணி வைக்க போறதா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு பிஜேபி ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க போறதா பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த 2026ல பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரும்னு எதிர்பார்க்கலாமா சார்? இப்ப வேற என்ன ஆப்ஷன் இருக்கு ஏடிஎம்கேவுக்கு? அவங்க எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல. மைனாரிட்டி ஓட்ஸும் ஷிஃப்ட் ஆகல, டிஎம்கே அலைன்ஸும் பிரேக் ஆகல. சோ இப்ப இருக்கக்கூடிய லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பிஜேபியோட தான் போகணும். பிஜேபியோட போலனா உடனடியே தோத்துருவாங்க. ஆதவ் அர்ஜுனா அவர் வந்துட்டு பிஜேபி அப்போஸ் பண்ணி பேசியிருந்தாரு. அது இப்போ மார்ட்டின் அவரோட மகன் வந்துட்டு ட்வீட் போட்டிருக்காரு. சோ அதை பத்தி சொல்லுங்க சார். அண்ணாமலை அவர்கள் கஷ்டப்பட்டு தமிழ் மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு திட்டுறதெல்லாம் கரெக்ட் கிடையாது, விமர்சிச்சு பேசுறது கரெக்ட் கிடையாதுன்ற மாதிரி பேசுறாரு. அது போக தொடர்ந்து ஃபேமிலி நேமை யூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா நாங்க கோர்ட்டுக்கு போவோன்ற விஷயத்தையும் அவரு சொல்றாரு. ஆதவ் அர்ஜுனா விஜயை சப்போர்ட் பண்றாருன்னா விஜய் யாரோட ஓட்டை பிரிக்க போறாரு? ஏடிஎம்கே பிஜேபி ஓட்ஸை பிரிக்க போறாரு. சோ இது ஏதோ ஒரு வகையில பிஜேபியை டிஸ்டர்ப் பண்ணுது. பிஜேபியை டிஸ்டர்ப் பண்ணும்போது பிஜேபி ஏதோ ஒரு வகையில ஒரு புஷ் வந்து இங்க கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. சார் ரீசெண்டா வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பு போட்டிருந்தாங்க. அதுல வந்துட்டு டிஎம்கே ஃபர்ஸ்ட், டிவிகே செகண்ட், அப்புறம் இன்னும் சில கட்சிகளோட பேர்லாம் வந்துட்டு அந்த லிஸ்ட்ல இருந்தது. ஆனா எங்கேயுமே என்டிகேவை வந்துட்டு குறிப்பிடவே இல்லை. அதை பத்தி உங்களோட கருத்து? நான் எப்படி பார்க்கணும், ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ண ட்ரை பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த கருத்து கணிப்புகள்லாம் இப்போ வந்து ஒரு பிரச்சார யுக்தியா அது வந்து மாறிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷனால அறிவிக்கப்பட்ட 3வது பெரிய கட்சி வந்துட்டு என்டிகே. அப்படி இருக்கப்போ இந்த மாதிரியான கருத்து கணிப்புலாம் அந்த கட்சியே இல்லை அப்படின்றது எங்க ஒரு ஒரு வகையில வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ, மேனிபுலேட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியான கருத்து தான் பரவலா இருக்கு. எஸ்பெஷலி நீங்க பார்த்திருப்பீங்க 24 எலெக்ஷன்ஸ்ல எல்லா கருத்து கணிப்புமே சொன்ன விஷயம் என்னன்னா, பாஜக சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கிடுவாங்க, குறிப்பா 400 சீட்ஸுக்கு மேல வாங்குவாங்கலாம் நிறைய முடிவுகள் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு ரிசல்ட் வரும்போது பாஜகவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கூட கிடைக்கல. பாஜக ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்றாங்க. ரிசல்ட் வரும்போது கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டான ஒரு முடிவு வருது. அது வந்ததுக்கு அப்புறம் ஸ்டுடியோல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஏடிஎம்கே கூட்டணி பத்தி பேசுறாங்க. அண்ட் இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்கல அப்படின்னாலும் டிவிகேவும் வந்துட்டு தொடர்ந்து கூட்டணி பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா சீமான் அவர்கள் வந்துட்டு எந்த கூட்டணியிலையும் இல்ல, நாங்க வந்து தனிச்சுதான் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு. சோ 2026 தேர்தல தனிச்சு நின்று போட்டியிட்டா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? ஆம் ஆத்மி எப்படி காங்கிரஸும் மோசம், பாஜகவும் மோசம் அப்படிதான் சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லாமே திருடர்கள் சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. கடைசியில் நீங்க காங்கிரஸோட போய் சேர்ந்தீங்கன்னா மக்கள் உங்களை மதிக்க மாட்டாங்க. அந்த விஷயம் வந்து என்டிகேவுக்கும் அப்ளை ஆகும். என்டிகேவை பொறுத்தளவுல ஒரு தமிழ் தேசிய கட்சி, அந்த வகையில் அவங்க திராவிட கட்சிகளோடையும் பாஜகவோடையும் காங்கிரஸோடையும் கூட்டணி வைக்க முடியாது. ஆனா அவர் வந்துட்டு ரொம்ப வருஷமா சீட் பிடிக்கணும் அப்படின்றதான் நோக்கமா வச்சு போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கப்போ இந்த கூட்டணி அப்படின்றதே ஒரு விஷயம் இல்லாம சீட்டே கிடைக்காம ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கிறது ஒர்க் அவுட் ஆகுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சிறிய கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு எலெக்ஷன்ல தனியா கூட்டணி வைக்காம நின்னாங்கன்னா அவங்க கட்சி அடுத்த எலெக்ஷன்ல கொலாப்ஸ் ஆகும். அவங்க எல்லாம் சீட்ஸுக்காக தான் உள்ளே இருக்காங்க. என்டிகே பொறுத்தளவு அப்படி இல்லை. தோக்க அவங்களோட ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ மக்கள் அதுதான் விரும்புறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் கேப்ரியல் சார் தான் இருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ வந்துட்டு எல்லாருமே அண்ணாமலை அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு பிஜேபி தமிழ்நாடு தலைவர் பதவியில இருந்துட்டு நீக்க போறதா வந்துட்டு ஒரு நியூஸ் ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து என்ன சார்? அதான் இப்போ பாஜகவை பொறுத்தளவுல ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்காங்க. ஸோ அதுக்கு தேவையான விஷயங்களை வேகமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று இபிஎஸ் அவர்களோடையும் அப்புறம் மற்ற ஏடிஎம்கே லீடர்ஸோடையும் அமித்ஷா அவர்கள் சந்திச்சு பேசுறாரு. அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்களையும் சந்திச்சு பேசியிருக்காரு. அப்புறம் அண்ணாமலை அவர்களையும் சந்திச்சு பேசியிருக்காரு. ஸோ இப்போ பாஜகவை பொறுத்தளவில் ஒரு அலையன்ஸ் வேணும் அப்படின்ற ஸ்டாண்ட்ல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 24லயும் லைட்டா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அலையன்ஸ் வந்து ஒர்க் ஆகல. அதுக்கு பரவலா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் தான் உள்ள புகுந்து குழப்பிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் அவரோட ஸ்டாண்டு கரெக்ட் தான் 24ல. தமிழ்நாடு பாஜக வேகமாக வளரணும்னா
தனியா போறதுதான் பெட்டர். ஏன்னா இப்ப அதிமுகவோட சேரும்போது அதிமுக ஸ்டேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பலப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதிமுகவை பலவீனப்படுத்தினா பாஜக வளரும். அந்த வகையில அண்ணாமலை அவர்களோட ஸ்டாண்ட் 24ல கரெக்ட் தான். அது நல்ல ரிசல்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. 18% ஓட்டு வந்து என்டிஏ அலையன்ஸ் வந்து வின் பண்ணாங்க. பட் இப்ப சூழல் மாறி இருக்கு. இப்பவும் தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தளவுல அண்ணாமலையோட ஸ்டாண்டு கரெக்ட் தான். தனியா அவங்க போனாங்கன்னா தமிழ்நாடு பாஜகவுக்கு நல்லதுதான். பட் இப்ப என்னன்னா நேஷனல் லெவல்ல பாஜகவுக்கு ப்ரையாரிட்டிஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவு அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா 24ல அவங்க எதிர்பார்த்த மாதிரி சீட்ஸ் ஜெயிக்க முடியல அவங்கனால. அவங்க என்ன நினைச்ச விஷயம் என்னன்னா நம்ம ஈஸியா நிறைய சீட் ஜெயிச்சிடலாம் நினைச்சாங்க, 300+ மேல வரும்னு நினைச்சாங்க. பட் அது வந்து வரல. அதுக்கான ஸோ அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லாமலே போலான்னு போனாங்க. ஆம் ஆத்மி கட்சி மேலே நிறைய ப்ரெஷர் போட்டாங்க. அவங்க போய் காங்கிரஸோட போய் சேர்ந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க மேலே நிறைய ப்ரெஷர்லாம் போட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க, எப்படி நிறைய சீட் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. இப்போ பாஜக பேக் ஃபுட்ல இருக்காங்க. 24ல அவங்க கம்மியா ஜெயிச்சனால 29 நம்ம சீரியஸா எடுக்கணும், இல்லைன்னா பின்னடைவுகளை ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நம்ம இங்க டிஎம்கேவை வீக்கெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. 26ல டிஎம்கே வீக்கெண்ட் பண்ணாதான் 29ல பிஜேபினால நல்ல டஃப்பான ஒரு ஃபைட் கொடுக்க முடியும், கொஞ்சம் சீட்ஸை தமிழ்நாட்டுல இருந்து எடுக்க முடியும். ஸோ அதனால 26ல வீக்கெண்ட் பண்ணணும் முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ பாஜக தலைமையோட ஐடியா என்னவா இருக்குன்னா தமிழ்நாடு பாஜக பெருசா வளரனாலும் பரவாயில்ல, நம்ம ஏடிஎம்கேவோட போய் அலைன்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இது அண்ணாமலை அவர்களுக்கு சிக்கல். அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவுல எந்த லீடர் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பெரிய லீடருக்கு அவரோட ஹோம் கிரவுண்ட் தான் முக்கியம். ஸோ இப்போ இபிஎஸ் அவர்களோட ஹோம் கிரவுண்டும் கொங்கு பகுதியில தான் இருக்கு. அண்ணாமலை அவர்களும் கொங்கு பகுதியை தான் ஃபோக்கஸ் பண்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரு அங்க கிளாஷ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து இப்ப ஏற்படுது. ஸோ இப்போ நேச்சுரலா நாளைக்கு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அண்ணாமலை அவர்கள் அவரோட ஹோல்டு அங்க ஸ்ட்ரென்தன் பண்ண முயற்சி பண்ணுவார், இபிஎஸ் அவர்கள் அவரோட ஹோல்டு அங்க ஸ்ட்ரென்தன் பண்ண முயற்சி பண்ணுவார். எல்லாருமே ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹோம் கிரவுண்டை தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்படுது, ஒரு சின்ன ஒரு கிளாஷ் வந்து அங்கே ஏற்படுது. ஸோ அதனால இப்போ இது எப்படி சரி பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல. ஒன்றும் அண்ணாமலை அவர்களை ரிப்ளேஸ் பண்ண போறாங்களா, இல்லைன்னா வேற விதமா அகாமடேட் பண்ண போறாங்களான்னு தெரியல. அது பாஜகவோட முடிவு தான். பட் நான் எப்படி பாக்குறேன்னா பாஜக தலைமைக்கு அண்ணாமலை அவர்கள் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. குறிப்பா இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட வெங்கையா நாயுடு அவர்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு அண்ணாமலை அவர்கள் போயிருந்தாரு. அப்ப அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அமித்ஷா அவர்கள் ஈஸியா யாருக்கும் பெரிய இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்க மாட்டார், அதை கொடுக்குறாரு. அதே மாதிரி பிரதமர் மோடி அவர்களும் ஒரு பாட்காஸ்ட் நினைக்கிறேன், அந்த பாட்காஸ்ட்ல பேசும்போது அண்ணாமலைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு, கொஞ்சம் பாராட்டிலாம் பேசுறாரு. ஸோ அதனால பாஜக தலைமைக்கு அண்ணாமலை அவர்கள் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ அலையன்ஸுக்கான தேவையும் அவங்களுக்கு இருக்கு. இந்த அலையன்ஸ் வைக்கும் போது அண்ணாமலை அங்க ஃபிட் ஆக மாட்டேங்கிறார். பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து அந்த இடத்துல அண்ணாமலை ஃபிட் ஆக மாட்டேங்கிறார். ஸோ இப்போ அண்ணாமலை என்ன பண்ண போறாங்க, இங்கேயே எப்படியாவது ஃபிட் பண்ணுவாங்களா, இல்லைன்னா நேஷனல் பாலிடிக்ஸ் அவரை கொண்டு போறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா சார், நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி 3% இருந்த ஓட்டை வந்துட்டு 11%, 18%க்கு எடுத்துட்டு போனதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு அண்ணாமலை அவர் தான். அவர் இப்போ வந்துட்டு பதவி விலகிட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு பிஜேபி வீழ்ச்சி அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தானே சார்? அதான் இப்போ நேஷனல் பார்ட்டிஸை பொறுத்தளவில் எப்பவுமே அவங்க பார்ட்டியோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து அவங்க யோசிப்பாங்க. அவங்க தமிழ்நாட்டில் பாஜக வளரணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும். பட் ப்ரையாரிட்டி எது கொடுப்பாங்கன்னா நேஷனல் லெவலில் நம்ம பவரில் இருக்கணும் அப்படின்ற இடத்துல இருந்தால் அவங்க பார்ப்பாங்க. இது பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்க டெல்லி பாலிடிக்ஸ் தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டில் அவங்க காய்களை நகர்த்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பாஜகவும் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு நேஷனல் லெவலில் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா நம்ம தமிழ்நாட்டை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கு, இந்த தடவை நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாடு பாஜகவுக்கு இது ஒரு பின்னடைவு தான். ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ ஏடிஎம்கேவோட அவங்க அலைன்ஸ் போகாம இருந்திருந்தாங்கன்னா ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்ல ரொம்ப வீக்கா இருப்பாங்க, கண்டிப்பா ஜெயிச்சிருக்க முடியாது. ஸோ அவங்க வீக் ஆகும்போது நேச்சுரலா என்ன ஆகும், மக்களுக்கு ஏடிஎம்கே மேல நம்பிக்கை போயிடும். அந்த ஓட்ஸ் வந்து பிஜேபிக்கோ என்டிகேக்கோ ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல பிஜேபி இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் பிஜேபி சைட்ல இருந்து பாக்குறது என்னன்னா இந்த எலெக்ஷனை நம்ம தூக்கி போட முடியாது, இந்த எலெக்ஷன் முக்கியம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு அலைன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இது அந்த வகையில பாஜகவுக்கு, தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு சின்ன ஒரு பின்னடைவுன்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது
அண்ணாமலை அவர்களுக்கு கொஞ்சம் நல்ல ஃபாலோவிங் இருக்குன்னு நான் பாக்குறேன். நான் சோசியல் மீடியாலாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டுல அவருக்கு நல்ல ஒரு ஃபாலோவிங் இருக்கு. குறிப்பா பாஜக காரங்களுக்கு அவர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இருக்காரு, அக்ரெசிவா டிஎம்கே அட்டாக் பண்றாரு. ஸோ டிஎம்கேவோட எந்த காம்ப்ரமைஸும் செய்யாம கம்ப்ளீட்டா ஃபுல் ஃபோர்ஸோட அட்டாக் பண்றாரு. ஸோ அந்த வகையில அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில மேபி தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு செட்பேக்கா நம்ம இதை பார்க்கலாம். பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, மோஸ்ட்லி நேஷனல் பார்ட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க லோக்கல் லீடர்ஸை நம்பி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த லீடர்ஸ் எல்லாரையுமே அப்பாயிண்ட் பண்றது நேஷனல் லீடர்ஷிப் தான். அவங்க நினைச்சாங்கன்னா இன்னைக்கு இவரை போடலாம், இல்லாட்டி இன்னொருத்தரை போடலாம். ஸோ யாரை போட்டாலும் ஒன்றும் பெருசாக ஆக போறதில்ல. இன்ஃபேக்ட் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு டேர்மும் முடிஞ்சு போச்சு. அதனால பெரிய டேமேஜ்லாம் ஏற்படுத்தாது, மேபி ஒரு ஸ்லைட் டேமேஜ் ஏற்படுத்தலாம். சார் ஆல்ரெடி வந்துட்டு ஏடிஎம்கே டிவிகே வந்துட்டு கூட்டணி வைக்க போறதா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு பிஜேபி ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க போறதா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையன் அவர் வந்துட்டு டெல்லி எல்லாம் கூட போயிருக்காரு. ஸோ இந்த 2026 பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரும்னு எதிர்பார்க்கலாமா சார்? பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் வருமானு தெரியல. இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏடிஎம்கே பொறுத்தளவு அவங்க ஒரு ஆப்ஷன் கிடையாது. அவங்க ட்ரை பண்ணாங்க. பிஜேபியோட அலைன்ஸை பிரேக் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, மைனாரிட்டி ஓட்ஸ் உள்ள வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அது நடக்கல. மைனாரிட்டி ஓட்ஸ் உள்ள வரல. இப்போ அவங்க டிஎம்கே தான் சப்போர்ட் பண்றாங்க, மைனாரிட்டிஸ். அதே மாதிரி ஏடிஎம்கேயோட இன்னொரு எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, பிஜேபியை கழட்டி விட்டாச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம டிஎம்கே அலைன்ஸை உடைச்சு அங்க இருக்கக்கூடிய சில கட்சிகளை உள்ள கொண்டு வந்துடலாம் நினைச்சாங்க. ஏன்னா பிஜேபி இல்லைன்னு ஒரு சூழல் இருக்கும்போது கம்யூனிஸ்டுகள் உள்ள வர்றதுக்கு ஒன்றும் தடை இல்லை, பிசிகே உள்ள வர்றதுக்கு தடை இல்லை, காங்கிரஸ் உள்ள வர்றதுக்கு தடை இல்லை. பட் என்ன ஆகுதுன்னா, பிஜேபியோட அலைன்ஸ் பிரேக் ஆனதுக்கு அப்புறமும் இந்த கட்சிகள்லாம் ஏடிஎம்கே வந்து சேரல. டிஎம்கே அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இப்ப வேற என்ன ஆப்ஷன் இருக்கு ஏடிஎம்கேவுக்கு? அவங்க எதிர்பார்த்த எதுவுமே நடக்கல. மைனாரிட்டி ஓட்ஸும் ஷிஃப்ட் ஆகல, டிஎம்கே அலைன்ஸும் பிரேக் ஆகல. ஸோ இப்போ இருக்கக்கூடிய லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பிஜேபியோட தான் போகணும். பிஜேபியோட போகலன்னா உடனடியாக தோத்துருவாங்க. எலெக்ஷனே தேவையில்லை, நம்ம இப்பவே சொல்லிடலாம் தோத்துருவாங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா இப்போ பிஜேபி அலைன்ஸ் கிட்ட 24 டேட்டா வச்சு பார்க்கும்போது 18% ஓட்டு இருக்கு. அந்த வகையில அவன் 18% ஓட்டு அவங்க பிரிப்பாங்க. என்டிகே இன்னொரு சைட்ல ஒரு 8-10% ஓட்டை பிரிப்பாங்க மினிமம். அப்புறம் இன்னொரு சைட்ல டிவிக்கே ஒரு 5ல இருந்து 10 வரைக்கும் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இப்படி எல்லாரும் எல்லா சைட்லயும் பிரிச்சாங்கன்னா ஏடிஎம்கேவுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ ஏடிஎம்கே என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாவது நம்ம ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணுவோம், ஒன்னு சேர்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அந்த முயற்சியில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அவங்க பிஜேபியை உள்ள கொண்டு வராங்களோ இல்லாட்டி பிஜேபி இவங்கள உள்ள கொண்டு வருவாங்களா, இவங்கள பிஜேபி கொண்டு அவங்க 2 பேருக்குமே தேவை இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் இப்ப சேர்றாங்க, அந்த ஓட்ஸ் வந்து இப்ப சேருது. ஸோ அந்த வகையில இது அவங்களுக்கு நல்லதுதான். இப்போ உங்களோட நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னா, அரசியல் மாற்றம் வருமா அப்படின்றது உங்களோட 2வது கேள்வி. அது நமக்கு தெரியல. பட் ஒரு டஃப்பான ஃபைட் கொடுக்க முடியும். இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தான். ஏன்னா இப்போ கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு 18% என்டிஏ ஓட்ஸ் இருக்கு, இவங்க கிட்ட 20+ ஓட்ஸ் இருக்கு. அது போக டிஎம்கேவுக்கு பெரிய ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. அது 24 எலெக்ஷன்லேயே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த ஆன்டி இன்கம்பன்சி. இப்போ இன்னும் அதிகமாக இருக்கும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டா ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்து அது ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தான். டஃபாக ஃபைட் பண்ணுவாங்க. மேபி எட்ஜி யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேபி தெரியல, பார்ப்போம். மேபி டிஎம்கே இருக்கலாம், பட் பார்ப்போம். ஆனால் டஃப்பான எலெக்ஷனாக தான் இருக்கும். இது வீக்கான அலைன்ஸ் கிடையாது. ஓகே சார், ஆதவ் அர்ஜுனா அவர் வந்துட்டு பிஜேபியை அப்போஸ் பண்ணி பேசியிருந்தாரு. அது இப்போ மார்ட்டின் அவரோட மகன் வந்துட்டு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். ஆமா, இப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்களோட ஒய்ஃபோட சகோதரர் வந்து இப்ப ஆதவ் அர்ஜுனா விமர்சிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் பேர் சார்ல்ஸ் நினைக்கிறேன். அவரு அண்ணாமலை அவர்கள் கஷ்டப்பட்டு தமிழ் மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இவர் திட்டுறதெல்லாம் கரெக்ட் கிடையாது, விமர்சிச்சு பேசுறது கரெக்ட் கிடையாதுன்ற மாதிரி பேசுறாரு. அது போக தொடர்ந்து ஃபேமிலி நேமை யூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா நாங்கள் கோர்ட்டுக்கு போவோன்ற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. ஸோ அதை பேச வேண்டிய தேவை அவருக்கு ஏன் இப்போ ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சார்ல்ஸ் பொறுத்தல அவங்களாம் பிசினஸ் பீப்புள்ஸ், அவங்க ஏன் இதை பேசுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது ஒன்று அவங்களோட ஃபேமிலி இன்டர்னல் மேட்டர், நமக்கு பெரிய சோர்ஸ்லாம் நமக்கு எதுவும் கிடையாது. ஸோ நடக்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம், பார்த்து என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் தான் இது. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ லாட்டரி மார்ட்டின் அவர்களை பொறுத்தளவில், சாண்டியாகோ மார்ட்டினை பொறுத்தளவில் பெரிய ஒரு நிறுவனம், அவங்க பெரிய பிஸ்னஸ் எம்பையர். அது இந்தியா ஃபுல்லாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நிறைய இடங்கள்ல அவங்க பிஸ்னஸ் பண்றாங்க. குறிப்பா இப்போ நீங்க அந்த எலக்டோரல் பாண்ட் இஷ்யூவே நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. நிறைய கட்சிகளுக்கு அவங்க நிறைய டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் கொடுத்தாங்க, டிஎம்சிக்கு வெஸ்ட் பெங்கால்ல பெரிய பணம் கொடுத்தாங்க, 500 crores நம்ம கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிஎம்கேவுக்கு, பிஜேபிக்கு, காங்கிரஸுக்கு, நிறைய கட்சிகளுக்கு அவங்க டொனேட் பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட கட்சிகளுக்கு அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த நிறுவனத்துக்கு, அந்த பிசினஸ் எம்பையருக்கு நிறைய பகுதிகளில் இந்தியாவில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நிறைய இடத்துல அவங்க பிசினஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஆதவ் அர்ஜுனா என்ன பண்றாருன்னா, விஜயை சப்போர்ட் பண்றாரு ஸ்ட்ராங்கா. விஜயை ஸ்ட்ராங்கா அவர் சப்போர்ட் பண்றது யாருக்கு பாதிப்பு? ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் பாதிப்பு. ஏன்னா இப்போ அவங்க 2 பேரும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க.
ஸோ அவங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஆதவர்ஜுனா விஜயை சப்போர்ட் பண்றாருன்னா விஜய் யாரோட ஓட்டை பிரிக்க போறாரு? ஏடிஎம்கே பிஜேபி ஓட்ஸை பிரிக்க போறாரு. ஸோ இது ஏதோ ஒரு வகையில் பிஜேபியை டிஸ்டர்ப் பண்ணுது. பிஜேபியை டிஸ்டர்ப் பண்ணும்போது பிஜேபி ஏதோ ஒரு வகையில் ஒரு புஷ் வந்து இங்கே கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிஜேபி நேஷனல் லெவலில் அவங்க ஒரு பெரிய கட்சி, இவங்க நேஷனல் லெவலில் இவங்களுக்கு ப்ரெசன்ஸும் இருக்கு இந்த நிறுவனத்துக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இவங்க இல்லை, ஃபியூச்சர் கேமிங் நினைக்கிறேன் இல்லையா, அவங்களுக்கு நேஷனல் லெவலில் அவங்களுக்கு பெரிய ப்ரெசன்ஸும் இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ ஏதோ ஒரு வகையில் பிஜேபி சைட்ல இருந்து இங்கே ஒரு ப்ரெஷர் போடுறாங்க. உடனே இப்போ சார்ல்ஸ் அவர் என்ன பண்றாருன்னா, எங்களுக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் ஒன்றும் தொடர்பு கிடையாது, அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் பேசுறாரு, ஸோ அது எங்களோட ஸ்டாண்டு கிடையாதுன்றதை அவர் தெளிவுபடுத்துறாரு. பிளஸ் நான் அண்ணாமலை சைட்ல இருக்குன்றதையும் அவர் வெளிப்படுத்துறாரு. ஸோ இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா, இவங்களோட பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆகும்போது ஒரு அதை சரி செய்யறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்றாங்க. சார் இப்போ ஆல்ரெடி வந்துட்டு ஏடிஎம்கே டிவிகே வந்துட்டு கூட்டணியில இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அது இப்போ இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ ஆதவர்ஜுனா அவர் பேசினதுனால வந்துட்டு இப்போ டிவிகேக்கு வந்துட்டு பிஜேபி சைட்ல இருந்து ப்ரெஷர் வராது சார்? அது எலெக்ஷன் டைம்ல வந்துட்டு ஒரு ப்ரெஷர் வருது அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டியா அமைஞ்சிடாதா? இப்போ நான் எப்படி இது பாக்குறேன்னா, இது வந்து இப்போ ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி இல்லை அப்படின்றது ஆயிப்போச்சு. அது ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நம்ம சேனல் கூட பேசியிருக்கோம் எஃப்டி பாலிடிக்ஸ்லயும். ஸோ டிவிகே ஏடிஎம்கே அலையன்ஸ்ன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவங்க தனியா போகணும் அப்படின்ற மாதிரி தான் விரும்புவாங்க. ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களும் ஜஸ்ட் அனதர் பார்ட்டின்ற மாதிரி மாறிடுவாங்க. நீங்க ஊழல்லாம் பத்தி பேசிட்டு கடைசியில் ஏடிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டா அமையாது. ஸோ இப்போ விஜய் தனியா தான் போறாரு, டிவிக்கே தனியா தான் போகுது. இது யாருக்கு பாதிப்பு? பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் பாதிப்பு. சோ இப்ப என்ன யோசிப்பாங்க இந்த ரெண்டு கட்சிக்கும்? முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏதோ பாதிப்பு ஏற்படுத்த போறாரு கண்டிப்பா, சோ முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு அந்த பாதிப்பை குறைக்கலாம் அப்படின்றதுதான் ஏடிஎம்கேவோட பிஜேபியோட ஸ்டாண்டா இருக்கும். சோ அந்த விஷயங்களை பண்ணக்கூடிய வேலைகள், அந்த விஷயங்களுக்கு தேவையான வேலைகளை அவங்க பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு டிவிக்கேவோட டேமேஜை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலைகள்ல ஈடுபடுறாங்க. ஸோ மேபி இந்த இப்போ அவங்க போட்ட ட்வீட்லாம் கூட அதோட ஒரு வெளிப்பாடா இருக்கலாம். ஓகே சார். சார் இப்போ அண்ணாமலை அவரை வந்துட்டு பதவி நீக்கிறதா சொல்லிட்டாங்க. பட் ஆல்ரெடி வந்துட்டு அண்ணாமலை அவர்னால வந்துட்டு கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. அண்டு அடுத்து வந்துட்டு தென் மாவட்டங்கள்ல கவர் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கவங்களை வந்துட்டு போடலாம். லைக் வந்துட்டு நயினார் நாகேந்திரன் அண்ட் கருப்பு முருகானந்தம் இவங்களெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தலைவர்களாக நியமனம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு அண்ணாமலை செயல்பட்ட மாதிரியே செயல்படுவாங்களா சார்? வாய்ப்புகள் இருக்கு? அதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன விஷயம் தான். இப்போ கொங்கு பகுதியிலிருந்து இன்னொரு லீடர் போட முடியாது. பாஜகவுக்கு கொங்கு பகுதியில் நிறைய லீடர்ஸ் இருந்தாலும் அந்த லீடரை திருப்பி நீங்க ப்ரொமோட் பண்ண முடியாது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கான்ஃபிளிக்ட் ஏற்படும். 26ல எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு சைட்ல கொங்கு பகுதியில் இன்னொரு பாஜக தலைவர் இருக்காரு, இன்னொரு சைட்ல இபிஎஸும் மற்ற ஏடிஎம்கே தலைவர்களும் இருக்காங்கன்னா அது சரியா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால என்ன பண்றாங்க, பிஜேபி கொங்கு பகுதியை விட்டுட்டு மற்ற பகுதிகளுக்கு போறாங்க. குறிப்பா எங்க ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்கும். இப்ப லெட்ஸே நயினார் நாகேந்திரன் உள்ள கொண்டு வந்தாச்சுன்னா சவுத்ல கொஞ்சம் அது பிஜேபியை ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஓரளவுக்கு ஒரு பேலன்ஸ் கிரியேட் ஆகும். ஏடிஎம்கே இந்த சைடை ஃபோக்கஸ் பண்றாங்க, அவங்க சவுத்தை ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்தளவு சவுத்ல அவங்க வீக்கா இருக்காங்க. ஸோ பிஜேபி அப்ப சவுத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம், சவுத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து சவுத்ல கொஞ்சம் ஓட்ஸை உள்ள கொண்டு வரதுக்கான வேலைகளை பார்க்கலாம். ஏடிஎம்கே வெஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அலையன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஜெல் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் இருந்து அவங்க யோசிப்பாங்கன்னு பாக்குறேன். ஸோ அதை தாண்டி பெரிய வேற எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ண அவங்க ட்ரை பண்றாங்க, வேற ஒன்றும். சார் ரீசெண்டா வந்துட்டு ஒரு கருத்து கணிப்பு போட்டிருந்தாங்க. அதுல வந்துட்டு டிஎம்கே ஃபர்ஸ்ட், டிவிகே செகண்ட், அப்புறம் இன்னும் சில கட்சிகளோட பேர்லாம் வந்துட்டு அந்த லிஸ்ட்ல இருந்தது. ஆனா எங்கேயுமே என்டிகேவை வந்துட்டு குறிப்பிடவே இல்லை. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? எனக்கு பெரிய அந்த கருத்து கணிப்பு மேல பெரிய ஒப்பீனியன் இல்லை. ஏன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். டிஎம்கேக்கு 27% ஓட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. 27% மக்கள் வந்து எம்கே ஸ்டாலின் அவர்கள் அடுத்த முதல்வராக இருக்கணும்னு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. டிவிகேவுக்கு 18 கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மூணாவது இபிஎஸ் அவர்களுக்கு 10%, அப்புறம் அண்ணாமலைக்கு 9%, சீமான் அவர்கள் அந்த லிஸ்ட்லயே இல்லை. ஸோ இந்த டேட்டா வச்சு பார்க்கும்போது இபிஎஸ் அவர்களை விட விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, 2வது இடத்துல அவர் இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து ஏற்படுது. எனக்கு என்னமோ அதுல பெரிய உண்மை இருக்குன்னு எனக்கு தோணல. ஏன்னா இப்ப புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, 18% மக்கள் வந்து இவர் தான் சிஎம் ஆகணும்னு விரும்புறாங்க. 2வது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இல்லாட்டி பாப்புலரான ஒரு ஃபேஸா இருக்காருன்னா அவர் என்ன செயல்பாடு பண்ணிருக்காரு? அவர் சினிமாவில் ஆக்டிவா இருந்திருக்காரு, பட் பொலிட்டிக்ஸ்ல அவர் எதுவும் பண்ணல. 4 தடவை ஸ்டேஜ்ல வந்து பேசியிருக்காரு. 4 தடவை ஸ்டேஜ்ல வந்து பேசின உடனே அவருக்கு
18% மக்கள் வந்து அவரை ஏறக்குறைய ஒரு எதிர்க்கட்சி ஸ்தானத்துல அவரை உட்கார வைக்கிறாங்கன்னு அந்த கருத்து கணிப்பு சொல்லுது. அது என்னமோ ஓவர் எக்ஸாஜரேட் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ண ட்ரை பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த கருத்து கணிப்புகள்லாம் இப்போ வந்து ஒரு ப்ரொபகண்டா டூலா மாறிட்டு இருக்கு, ஒரு பிரச்சார யுக்தியா அது வந்து மாறிட்டு இருக்கு. கண்டிப்பா சார், அடுத்து அதான் கேட்கலான்ட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வந்துட்டு மேனிபுலேட் பண்ற மாதிரி இருக்கு சார். ஏன்னா எலெக்ஷன் கமிஷனால அறிவிக்கப்பட்ட 3வது பெரிய கட்சி வந்துட்டு என்டிகே. அப்படி இருக்கப்போ இந்த மாதிரியான கருத்து கணிப்புலாம் அந்த கட்சியே இல்லை அப்படின்றது எங்க ஒரு 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 வகையில வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ மேனிபுலேட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியான கருத்து தான் பரவலா இருக்கு. ஸோ அதை பத்தி உங்களோட எஸ்பெஷலி நீங்க பார்த்துருப்பீங்க 24 எலெக்ஷன்ஸ்ல எல்லா கருத்து கணிப்புமே சொன்ன விஷயம் என்னன்னா பாஜக சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கிடுவாங்க, குறிப்பா 400 சீட்ஸுக்கு மேல வாங்குவாங்கலாம் நிறைய முடிவுகள் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு ரிசல்ட் வரும்போது பாஜகவுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கூட கிடைக்கல. குறிப்பா பிரசாந்த் கிஷோர்லாம் பார்த்தோம்னா அந்த டைம்ல நிறைய பேட்டிகள் கொடுத்தாரு. அந்த பேட்டிகள் எல்லாத்துலயுமே சிங்கிள் மெஜாரிட்டி டெஃபினட்டா பாஜகவுக்கு வந்துரும் அப்படின்ற விஷயத்த அவரு சொன்னாரு. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு தோன்ற விஷயம் என்னன்னா அவங்க ஏதோ ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு சைட்ல மீடியா எப்படி ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த கருத்து கணிப்புகள், இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்றாங்க. பாஜக ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்றாங்க. ரிசல்ட் வரும்போது கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டான ஒரு முடிவு வருது. அது வந்ததுக்கு அப்புறம் ஸ்டுடியோல உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. எங்களோட கருத்து கணிப்பெல்லாம் மிஸ் ஆயிருச்சுன்னா அழுகலாம் நடந்ததாங்க. யாரு ஆக்சிஸ் மை இந்தியாவோட ஃபவுண்டர்லாம் உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு ஸ்டுடியோல உட்காந்து. ஸோ அந்த அளவுக்கு மோசமா போச்சு. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சாரத்துக்கான ஒரு கருவியா மாறிடுச்சு, ஒரு ப்ரொபகண்டா டூலா மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ அவங்க இதுல என்ன ப்ரொபகண்டா பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு ஏடிஎம்கே ரொம்ப வீக்கா இருக்கு. தமிழ்நாட்டுல 2வது பெரிய கட்சினா அது டிவிகே தான். ஸோ உங்களுக்கு திமுகவை வீழ்த்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏடிஎம்கே ஓட் போடாதீங்க, டிவிகேவுக்கு ஓட் போடுங்க அப்படின்ற ஒரு மறைமுகமான சிக்னலை வந்து அந்த கருத்து கணிப்பு கொடுக்குது. 2வது அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, மாற்று அரசியல் வேணும்னு விரும்புனீங்கன்னா டிவிகே பக்கம் என்டிகே பக்கம் போகாதீங்க, மாற்று அரசியல் இவங்க தான், டிவிகே தான் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற இன்னொரு இமேஜையும் கிரியேட் பண்ணுது. ஸோ ஒன்னு அந்த சைட்ல போற யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸை வந்து இந்த பக்கம் திருப்புறது, 2வது திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து ஏடிஎம்கே இருந்து பிரிக்கிறது. இது யாருக்கு சாதகமா அமையும்? திமுகவுக்கு சாதகமா அமையும். யாருக்கு பாதகமா அமையும்? அதிமுகவுக்கு பாதகமா அமையும். ஸோ அதுதான் ஒரு இன்டென்ஷனா ஒரு நோக்கமா வச்சு பண்றாங்களோ நமக்கு சந்தேகம் ஏற்படுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஏடிஎம்கே கூட்டணி பத்தி பேசுறாங்க. அண்ட் இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்கல அப்படின்னாலும் டிவிகேவும் வந்துட்டு தொடர்ந்து கூட்டணி பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா சீமான் அவர்கள் வந்துட்டு எந்த கூட்டணியிலையும் இல்லை, நாங்க வந்து தனிச்சு தான் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு. ஸோ 2026 தேர்தலில் தனிச்சு நின்று போட்டியிட்டா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? தனித்து போட்டியிடும் போது என்டிகேவுக்கு ஜெயிக்க முடியாது சீட்ஸ். மேபி 10% ஓட்ஸ் ஜெயிக்கலாம். எனக்கு என்னமோ அவங்க 10% ஓட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் பாக்குறேன். இந்த தடவை போட்டி அதிகமா இருக்கு. டிவிகேன்னு புது கட்சி வராங்க, அவங்க யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸை பிரிப்பாங்க, அதே மாதிரி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை பிரிப்பாங்க. ஸோ அது எல்லாமே என்டிகேவுக்கு சிக்கல் தான். பட் அதையும் தாண்டி எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு 10% ஓட்ஸை வின் பண்ணிடுவாங்கன்னு நான் பாக்குறேன். பட் சீட்ஸா கன்வெர்ட் ஆகுமான்னா சீட்ஸா கன்வெர்ட் ஆகாது. பட் சீட்ஸா கன்வெர்ட் ஆகலனாலும் என்டிகேவை பொறுத்தளவு அவங்க தனியா போறதுதான் அவங்களுக்கு நல்லது. ஸோ அந்த விஷயத்தை தான் பண்றாங்க. அது ஒரு தமிழ் தேசிய கட்சி. ஒரு தமிழ் தேசிய கட்சியை பொறுத்தளவுல அவங்க திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியாது, இல்லாட்டி நேஷனல் பார்ட்டிஸோட அவங்க கூட்டணி வைக்க முடியாது. நேஷனல் பார்ட்டிஸ் நான் சொல்லும் போது பிஜேபி காங்கிரஸ்லாம் நான் சொல்றேன். ஸோ இவங்களுக்குலாம் மாற்று தான் தமிழ் தேசியம், திராவிடத்துக்கு மாற்று தான் தமிழ் தேசியம். அதே மாதிரி இந்த நேஷனல் பார்ட்டிஸுக்கான மாற்று தான் தமிழ் தேசியம். அப்படி இருக்கும்போது அவங்களோடய போய் கூட்டணி வைக்க முடியாது. நீங்க யாரை தவறுன்னு சொல்றீங்களோ, யாரும் மோசம்னு சொல்றீங்களோ, நீங்க அவங்களோட போய் கூட்டணி வைக்க முடியாது. ஆம் ஆத்மி எப்படி 24ல காங்கிரஸோட இந்தியா அலையன்ஸோட கூட்டணி வைக்கும்போது அவங்களோட நிலைமை என்ன ஆச்சு? அவங்க பெரிய பின்னடைவை சந்திச்சாங்க. காங்கிரஸுக்கு இது நல்லா அமைஞ்சது. காங்கிரஸுக்கு ஓட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு, காங்கிரஸோட சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆம் ஆத்மி காணாம போயிட்டாங்க. ஏன்னா ஆம் ஆத்மியை பொறுத்தளவுல காங்கிரஸும் மோசம், பாஜகவும் மோசம் அப்படிதான் சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லாமே திருடர்கள்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. கடைசியில் நீங்க காங்கிரஸோடய போய் சேர்ந்தீங்கன்னா மக்கள் உங்களை மதிக்க மாட்டாங்க. அந்த விஷயம் வந்து என்டிகேவுக்கும் அப்ளை ஆகும். ஸோ என்டிகேவை பொறுத்தளவில் ஒரு தமிழ் தேசிய கட்சி. அந்த வகையில் அவங்க திராவிட கட்சிகளோடையும் பாஜகவோடையும் காங்கிரஸோடையெல்லாம் கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா பாஜகவும் காங்கிரஸுக்குமான மாற்று தான் அவங்கள கவுண்டர் பண்றது தான் இங்க டிஎம்கே இருக்கு. டிஎம்கே அந்த வேலையை சரியா செய்யலன்றனால தான் இன்னைக்கு இங்க பெரிய அதிருப்தி இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து போய் ஸ்ட்ரைட்டா போய் நீங்க பாஜகவோட காங்கிரஸோடையும் அலைன்ஸ் வைக்க முடியாது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுகவோடையும் அலைன்ஸ் வைக்க முடியாது. ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி அவங்களோட ஐடியாலஜிக்கு உட்பட்டு தான் செயல்படணும். அந்த வகையில தான் அவங்க செயல்படுறாங்க. அவங்க கூட்டணிக்கும் போறது இல்லை. ஏன்னா என்டிகே சைட்ல இருந்து அவங்க கூட்டணிக்கு போவோம்லாம் சொல்லல. மீடியால நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். பத்திரிகைகள்ல ஊடகங்கள்லாம் அந்த நியூஸை வந்து கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அலைன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி கிளப்பி விடுறாங்க. பட் என்டிகே சைட்ல இருந்து அதை சொல்லல. ஸோ அதனால நான் எப்படி பாக்குறேன்னா அலைன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கம்மி, போகாம இருக்கிறது பெட்டர் அவங்க.
ஓகே சார், அதான் நீங்க சொன்ன மாதிரி அப்போ அவர் வந்துட்டு எந்த கட்சி கூடயும் வந்துட்டு கூட்டணி வச்சுக்காததுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு அந்த கொள்கைகளோட அடிப்படையில போலாம் அப்படின்றது தான். ஆனா அவர் வந்துட்டு ரொம்ப வருஷமா சீட் பிடிக்கணும் அப்படின்றத தான் நோக்கமா வச்சு போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கப்போ இந்த கூட்டணி அப்படின்றதே ஒரு விஷயம் இல்லாம சீட்டே கிடைக்காம ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கிறது ஒர்க் அவுட் ஆகுமா சார் உங்களோட பார்வையில? இப்போ நார்மலான ஒரு கட்சி வந்து இப்போ சீட்ஸ் இல்லைன்னா டக்குன்னு ஒரு எலெக்ஷன்ல காணாம போயிருவாங்க. பட் என்டிக்கு அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2016ல இருந்து நிறைய எலெக்ஷன் தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு எலெக்ஷன் தோக்க அவங்களோட சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ சீட்ஸ் இல்லாதனால அவங்களோட ஓட்டர்ஸ் பர்சன்டேஜ் வந்து கம்மி ஆகலை, இது வரைக்கும் கம்மி ஆகலை. ஸோ அந்த தியரி வந்து அங்கே டிஸ்ப்ரூவ் ஆகுது. அவங்க சீட்ஸ் இல்லைனாலும் அவங்க growth இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. தோக்க அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ மக்கள் அதை தான் விரும்புறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சிறிய கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு எலெக்ஷன்ல தனியாக கூட்டணி வைக்காம நின்னாங்கன்னா அவங்க கட்சி அடுத்த எலெக்ஷன்ல கொலாப்ஸ் ஆயிரும். கட்சி விட்டு எல்லாரும் வெளில போயிடுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சீட்ஸுக்காக தான் உள்ளே இருக்காங்க. பட் என்டிகே பொறுத்தளவு அப்படி இல்லை. மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ஒரு மாற்று வேணும், திமுக அதிமுக இந்த கட்சிகளுக்கான ஒரு மாற்று வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஏன் எதிர்பார்க்கறாங்கன்னா இந்த கட்சிகள் சரியா செயல்பட மாட்டேங்குது. இப்போ திமுகவோட ரோல் என்ன? நேஷனல் பார்ட்டிஸை கொஸ்டின் பண்ணணும், அதுதான் அவங்களோட ரோல். நேஷனல் பார்ட்டி பவர்ஃபுல்லா இருக்காங்க. 50-60ஸ்லாம் காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஃப்ரீடம்க்கு அப்புறம் அவங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுறாங்க. அந்த பார்ட்டியை கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. ஸோ இங்கே திராவிட இயக்கம் ஸ்டார்ட் ஆகுது, திமுக உருவாகுறாங்க. அப்புறம் திமுக ஓரளவுக்கு நேஷனல் பார்ட்டியை கவுண்டர் பண்றாங்க, நேஷனல் ஃபோர்ஸஸை கவுண்டர் பண்றாங்க. அப்புறம் திமுகவை கவுண்டர் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்படுது. ஏன்னா திமுக ரொம்ப பவர்ஃபுல்லா தமிழ்நாட்டுக்குள்ள மாறுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்றாங்க, ஏடிஎம்கேன்ற ஒரு புது கட்சி உருவாகுது. திமுகவை கவுண்டர் பண்றதுக்கு இந்த கட்சி களத்துல இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்று பாஜக ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாங்க, நேஷனல் அரசியல் சக்திகள் பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. திமுக அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாஜகவை கவுண்டர் பண்ற அந்த விஷயங்கள் சரியா பண்ணல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான அரசியலை சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா திமுக ஒண்ணு வீக்கா இருக்காங்க, ரெண்டாவது காம்ப்ரமைஸும் பண்ணிடுறாங்க. இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று தேவை. இப்ப ஏன்னா அதிமுகவும் திமுகவை கவுண்டர் பண்ண வேண்டிய வேலையை சரியா செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்களும் வீக்கா இருக்காங்க. ஸோ இந்த திராவிட கட்சிகளுக்கான மாற்று ஒண்ணு தேவைப்படுது. நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இந்த கட்சிகள் சரியா நம்மளோட தேவைகளை ரெப்ரசென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, புது அரசியல் சக்தி தேவைன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நிறைய மக்கள் புதுசா பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது அவங்க புது மாற்று அரசியல் சக்தி தேவை அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் அப்படி இருக்கும்போது என்டிகே கிட்ட வராங்க. இப்போ இந்த ரெண்டு கட்சியும் வேண்டாம்னு தான் அவங்க என்டிகே கிட்ட வராங்க. அப்புறம் நீங்க திருப்பி போய் பாஜகவோட இப்ப திருப்பி போய் நீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சீங்கன்னா என்ன ஆகும், இந்த ஓட்ஸை திருப்பி கொண்டு போய் அங்கேயே நீங்க கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அது வந்து அந்த என்டிகே ஓட்டர்ஸ் அதை விரும்ப மாட்டாங்க. இது சீமான் அவர்களுக்கும் தெரியும், என்டிகே கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். அதனால கண்டிப்பா அவங்க அலையன்ஸுக்கு போக மாட்டாங்க, போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி போயிட்டாங்கன்னா அவங்களோட அந்த பேஸ் ஃபுல்லா உடைஞ்சு போயிடும். ஓகே சார், ஆல்ரெடி வந்துட்டு டிவிகே என்டிகே கூட்டணி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லப்பா கூட்டணி இல்லைன்ட்டு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருந்தாங்க. இப்போ திரும்பவும் வந்துட்டு டிவிகே சீமான் கூட வந்துட்டு கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இல்ல விஜய் வந்துட்டு கூட்டணிக்கு வந்தாலும் சீமான் அவர் ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னதான் சார் கருது, நடக்குமா நடக்காது? இப்பவும் நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க இப்ப பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த டாக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்டிஏவோடையும் போய் சேரலாம் சீமான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் அதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது. விஜய் அவர்களோட என்டிகே சேர்றதுக்கும் வாய்ப்புகள் என்ன பொறுத்தளவுல கிடையாது. ஏன்னா இப்ப விஜய் என்ன பண்றாரு, திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களோட ரெண்டு கண்கள், அதுக்கு சீமான் அவர்கள் கடுமையா விமர்சிக்கிறார். நீங்க ஒன்லோ தமிழ் நேஷனலிசம் சூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா திராவிடமை சூஸ் பண்ணுங்க, இந்த பக்கம் இல்லைங்க அந்த பக்கம் இல்லைங்க, நடுவுல போனீங்கன்னா சிக்கலாகி போயிடும் அப்படின்ற மாதிரி காட்டமா விமர்சிக்கிறார். இப்பவும் டிவிக்கு அவன் கொள்கையை மாத்தல. வந்துட்டு ரீசன்ட் டேஸ்ல சீமான் வந்துட்டு விஜய் அவருக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி தானே சார்? சப்போர்ட் பண்ணாருன்னு நான் சொல்ல மாட்டேன், அவரை ரெகக்னைஸ் பண்றாரு. இப்ப விஜய் அவர்களோட ஐடியாலஜி தப்பா இருக்கலாம், சீமான் அவர்கள் அவரோட ஐடியாலஜியை விமர்சிக்கிறார். அதுக்குன்னு விஜய் அவர்களை எல்லாத்துலயும் அப்போஸ் பண்ண அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையில விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அந்த ஸ்டாண்ட் ஆதரிக்கிறது தப்பு இல்லையே. ஆனா உங்களோட ஐடியாலஜி தப்பா இருந்ததுன்னா உங்களை ஏத்துக்க முடியாது. சோ இப்ப பிரச்சனை ஐடியாலஜி தான். இப்ப விஜய் எப்ப கிளாரிஃபை பண்ணும், என்னோட ஐடியாலஜி திராவிடம் கிடையாது, பெரியாரியம் திராவிடம்னா எங்களோட ஐடியாலஜி கிடையாது, எங்க ஐடியாலஜி தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா அப்ப மேபி நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. என்டிகேவும் டிவிகேவும் அப்ப சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கலையே. இன்ஃபேக்ட் எனக்கு என்னமோ அவங்க பெரியார்லாம் கொஞ்சம் கொண்டாடுற மாதிரி தான் தெரியுது டிவிகே.
இந்த ரீசெண்டான இந்த இஷ்யூ நடந்தப்ப. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ டிவிக்கு என்டிகே அலைன்ஸ் வந்து சாத்தியம் இல்லை. அதுவும் குறிப்பாக சீமான் அவர்கள் இந்த ஐடியாலஜிக்கு ஃபோக்கஸ் நிறையா கொடுக்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு தான். ஓகே சார். 2026 எலெக்ஷன் வந்துட்டு ரொம்ப நாட்களாக பேசிட்டு இருக்கோம், இப்போ அவ்வளோதான் வரவே போகுது. ஆக்சுவலாக சீமான் அவர்கள் சைடில் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ண போகிறாங்க சார்? அண்ட் என்ன பண்ணால் இந்த எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா 8 to 10% ஓட்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். பட் நான் என்ன யோசிப்பேன்னா, இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை என்டிகே ஒரு 8 to 12% ஓட்ஸ் வின் பண்றாங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன்ல போட்டி அதிகமா இருக்கு. நிறைய சைட்ல ஓட் ஸ்பிளிட் ஆக போகுது, ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆக போகுது. எல்லாருமே டஃபா ஒர்க் பண்ண போறாங்க. ஏடிஎம்கேவுக்கு இது வாழ்வாசாவா பிரச்சனை. ஸோ கடுமையா இறங்கி ஒர்க் பண்ண போறாங்க. பிஜேபிக்கும் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், பிஜேபிக்கும் இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா 26ல டிஎம்கேவை கவுண்டர் பண்ணாதான் 29ல பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொஞ்சம் சீட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பிஜேபியும் ஃபுல் ஃபோர்ஸை இறக்க போறாங்க. அது போக புதுசா ஒரு கட்சி உள்ள வருது களத்துக்கு, டிவிக்கே உள்ள வராங்க. ஸோ அவங்க ஒரு 5 to 10% ஓட்ஸை பிரிக்கிறாங்கன்னா அது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். ஸோ அப்போ இந்த தடவை களத்துல போட்டி அதிகமா இருக்க போகுது. ஸோ போட்டி அதிகமா இருக்கும் போது இந்த போட்டியையும் தாண்டி என்டிகே ஒரு 8ல இருந்து 12% ஓட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டா நான் பாக்குறேன். என்னோட நம்பிக்கை என்னன்னா டெஃபினட்டா அவங்க 8%க்கு மேலதான் வாங்குவாங்க. ஏன்னா ஏற்கனவே லோக்சபா எலெக்ஷன்ஸ்லயே அவங்க 8 வாங்கிட்டாங்க. இந்த தடவை கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இப்ப பிஜேபியும் அவங்க அதிமுகவோட போய் சேர்ந்துட்டாங்கன்னா மாற்று அரசியல்னு வரக்கூடியவங்களுக்கு பெரிய ஆப்ஷன் கிடையாது. டிவிகேவும் என்டிகேவும் தான். ஸோ அந்த ஆட்கள் கொஞ்சம் பேர் என்டிகேவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்ப திமுகவை பொறுத்தளவுல அவங்களும் என்டிகேவுக்கு கொஞ்சம் அதிகமான ஃபோக்கஸ் கொடுப்பாங்க இந்த 26 எலெக்ஷனுக்கு முன்னாடி. அது காரணம் என்னன்னா என்டிகே நிறைய ஓட்ஸ் வாங்கினாங்கன்னா அது ஏடிஎம்கேவோட ஓட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுவாது. அது டிஎம்கேவுக்கு நல்லது. ஸோ அந்த வகையில மீடியா ஃபோக்கஸ் வந்து அவங்க டிவிகே கொஞ்சம் கொடுப்பாங்க, என்டிகேவுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. என்டிகேவை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுவாங்க. டிஎம்கே வர்சஸ் என்டிகேன்னு அந்த நரேட்டிவை பில்ட் பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. பெரியார் இஷ்யூலாம் பார்த்தோம், அந்த பெரியார் கான்ட்ரவர்சியில் அதுதான். ஒரு சைட்ல பெரியாரிஸ்டுகளும் திமுக காரங்களும், இன்னொரு சைட்ல என்டிகே காரங்க. திமுக நினைச்சிருந்தாங்கன்னா அந்த இஷ்யூவை பேச விடாம பண்ணிருக்கலாம், மீடியாலலாம் பேச விடாம பண்ணிருக்கலாம். பட் அது நடந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா திமுகவோட விருப்பம் அதுதான். என்டிகே வர்சஸ் டிஎம்கே நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணலாம். நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா என்டிகே கொஞ்சம் பூஸ்ட் ஆவாங்க. அப்படி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கேவோட ஓட்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும். அதான் அவங்களோட கணக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே என்டிகேவுக்கு சாதகமா அமையும். அப்படி அமையும் போது டெஃபினட்டா மினிமம் அவங்க 8% ஓட்ஸ் வின் பண்ணுவாங்க. ஏன் நான் மினிமம் 8 சொல்றேன்னா, விஜய் ஃபேக்டர் உள்ள வந்தனால அவரு கொஞ்சம் ஓட்ஸை பிரிக்க போறாரு. அவர் வந்தனால மினிமம் 8, மேக்ஸிமம் 12ன்னு சொல்லலாம். சோ இதுல கொஞ்சம் மினிமம் 8 வாங்கிட்டாலே பெரிய விஷயம் தான். பெரிய விஷயம். 9 10 வாங்கிட்டா போனஸ். இந்த 2026 எலெக்ஷன்ல வந்துட்டு சீமான் ஒரு சைலண்ட் கில்லரா வருவாரு. அவர் வந்துட்டு நிறைய ஓட் பர்சன்டேஜ் வந்துட்டு வாங்குறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார். நீங்க இப்போ சொன்னீங்க 8 to 12% ஓட்டு வாங்கினாலே அது பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்கணும் சார், இதுக்கு மேல பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன நடக்கும் அப்படின்னு. 15-20%லாம் நம்ம சொல்ற அளவுக்கு சாதாரண நம்பர் கிடையாது. 15-20% அது பொலிட்டிக்கல் சேஞ்ச். எப்படி பஞ்சாப்லலாம் ஒரு அரசியல் மாற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி அரௌண்ட் 13-15% ஓட்ஸ் வாங்கினாங்க. அதே மாதிரி குஜராத்ல அவங்க 12% ஓட் வாங்கும்போது ஆம் ஆத்மி கட்சியை முடிச்சிட்டாங்க பிஜேபி. ஸோ அதனால அந்த மாதிரி வரும்போது தான் நீங்க ஒரு ஓகே அடுத்து ஒரு பெரிய ஜம்ப் வரும். எப்பவுமே ஸ்லோவா கிராஜுவலா growth இருக்கும், டக்குன்னு ஒரு இடத்துல பெரிய ஒரு ஜம்ப் இருக்கும். அந்த இடத்துக்கு இன்னும் என்டிகே வந்த மாதிரி எனக்கு தெரியல. அதுவும் இந்த எலெக்ஷன்ல அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஏன்னா நான் சொன்னது மாதிரி இந்த எலெக்ஷன்ல போட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பட் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலெக்ஷன் தான். பார்ப்போம் என்ன எப்படி வருதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா சார், எலெக்ஷன் வரும்போது தான் தெரியும் யாருக்கு எப்படி போகுது அப்படின்றது. ரொம்ப நன்றி சார். நன்றி.